இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த 7 மாதங்களாக நம்மை பாதுகாத்தார். இந்த 8வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாக்கு தத்தமுள்ள வார்த்தைக்கு நிறைய போகலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 8வது மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் என்னவென்றால், முதலாவது அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். இன்றைக்கு இந்த உலகத்தில் எல்லாருக்குமே எல்லாமே இருக்கிறது கிடையாது. எவ்வளோதான் இருந்தாலும் சிலருக்கு நிறைய பணங்கள் இருக்குது, ஆனால் உறவுகள் மத்தியில் குழப்பங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அதனால் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கோடி கோடியாக வச்சுருந்தாலும் ஆனால் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். சிலருக்கு நல்ல உறவுகள் இருக்கும், ஆனால் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல காசு பணம் பொருளாதாரம் இருக்காது. அதனால் அவங்களும் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு விரக்தியில், வேதனையில், கஷ்டத்தில், நெருக்கத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, இந்த 8வது மாதத்தில் நான் என் ஜனங்களை ஆறுதல் படுத்துவேன். அல்லேலூயா. பொதுவாக இந்த ஆறுதல் படுத்துவேன்ற வார்த்தையை நம்ம கவனிக்கும் போது, நம்ம மருத்துவமனைக்கு போகிறோம், ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவமனைக்கு போகிறோம். போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆறுதலான வார்த்தைகளை பேசுவோம், ஆறுதலான வார்த்தைகளை பேசுவோம். ஆனால் அவங்கள நம்மளால் ஆறுதல் படுத்த முடியுமா அப்படின்னா தெரியாது. நம்ம பேச வேண்டியதை பேசணும், சொல்ல வேண்டியதை சொன்னோம். அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. சில நேரத்தில் நம்ம நல்லா சொல்கிறத கூட மக்கள் கெட்டதாக எடுத்துப்பாங்க. அவர் எப்படி இப்படி பேசலாம், நம்ம யோசிச்சே இருக்க மாட்டோம். இந்த ஒரு ஆங்கிளில் இப்படி அவங்க யோசிப்பாங்கன்ட்டு எடுத்துப்பாங்க. நம்ம ஆறுதல் படுத்துறதுக்கு பேசுகிற வார்த்தைகள் கூட அவர்களுக்கு கோபத்தையும் எரிச்சலையும் உண்டாக்கலாம். நம்மளால் எல்லா மனுஷர்களையும் என்ன பண்ண முடியாதுன்னா, எல்லா நேரத்துலையும் ஆறுதல் படுத்தவே முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் தேவன் ஒருவர் தான் மனுஷனை ஆறுதல் படுத்தக்கூடியவர். எப்படி அவர் ஆறுதல் படுத்துகிறார்னா, மனுஷனுடைய உள்ளத்தில் வேலை செய்யக்கூடிய வல்லமை தேவனுக்கு உண்டு. மனுஷனுடைய உள்ளத்தில் போய் மனுஷனுக்காக வேலை செய்கிற ஒரு வல்லமை நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு உண்டு. அவர் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ள வாசம் பண்ணுகிறபடினால நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற காயங்களை, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை அவர் என்ன பண்ணுவார்னா ஆறுதல் படுத்துவார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் பலதரப்பட்ட மக்களை கொண்ட உலகம் இது. சில மக்கள் தங்களுடைய துக்கங்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உடனே காட்டுருவாங்க. ஒரு சிலர் சின்னதாக திட்டினா கூட போதும், அடுத்த செகண்ட் 3 சொட்டு கண்ணி சொட்டு சொட்டிடும். சின்னதாக ஒரு திட்டினா கூட கண்ணில் என்ன வந்துடும், டப்பான்னு வந்துடும். ஆனால் சிலருக்கு அதை விட 1000 மடங்கு வேதனை இருக்கும், ஆனால் வெளியில் காட்ட மாட்டாங்க. இது இந்த மக்கள், பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் யாருக்கு என்ன பிரச்சனை தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஒன்று தெரியும், எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் தேவை, எல்லாருக்கும் ஒரு தேர்தல் தேவை இல்லை? இந்த ஆறுதலையும் தேர்தலையும் தருவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த 8வது மாதத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த தேவன் ஆறுதல் தருவேன்னு சொல்லிட்டு வார்த்தையில் மட்டும் ஆறுதல் சொல்லிட்டு போகிற தேவன் கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கவலைப்படாத, இந்த நோய் நீங்கிடும், இந்த பிரச்சனை சரியாயிடும், உனக்கு அதாயிடும் இதாகிடும் சொல்லிட்டு 4 நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டு போவாங்க, 4 நல்ல காரியங்களை செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த ஆண்டவர் ஆறுதல் படுத்துறாருன்னா வெறும் வார்த்தையில் மட்டும் சொல்லுகிறவர் கிடையாது, செயலிலேயும் அதை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு என்ன செஞ்சால் உங்களுக்கு ஆறுதல் வருமோ அதை செய்வார். இந்த 8வது மாதத்தில் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார். உங்களை அவர் வார்த்தையினால் மட்டுமல்ல, அவருடைய மகிமையான செயல்கள் மூலமான, மகத்துவமான செயல்கள் மூலமாக உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும்படி செய்வார். இந்த 8வது மாதத்தில் எனக்கு ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை என்னென்னா,
நான் என் ஜனங்களை ஆறுதல் படுத்துவேன் சொல்லு. நான் என் ஜனங்களை ஆறுதல் படுத்துவேன் சொல்லு. என் ஜனங்களுடைய உள்ளத்திலே ஆழத்திலே இருக்கிற எல்லா விதமான வேதனைகள், எல்லா விதமான துக்கங்கள், எல்லா விதமான துயரங்களிலிருந்தும் இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்து ஒரு பெரிய ஃப்ரீனஸ், ஒரு ஆறுதலை உங்களுக்கு உண்டாக்குவார். 3வது வசனத்துக்கு போகலாம் பாருங்க. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழ ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து. ஆறுதல் தேறுதல், என்னது? ஆறுதல் தேறுதல். அதுக்கு அடுத்தது இளைப்பாறுதல். முதல்ல ஆறுதல், அதுக்கப்புறம் தேறுதல். ஆறுதல்ன்றது என்னன்னா, ஒரு மனுஷங்கிட்ட வார்த்தையில பேசுறது ஆறுதல். தேற்றுவது எப்படின்னா, அவன் இழந்து போனதை எல்லாம் அவனுக்கு கொடுப்பது. எப்போ ஒரு மனுஷனை தேற்ற முடியும்? ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கையில் ஒரு பொம்மை வச்சுருக்கும். அதை இன்னொரு குழந்தை பிடுங்கிக்கிச்சின்னு வச்சுக்கோங்க, ஒரு வீர்னு கத்தும், லப 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 லபான்னு ஒரு கத்து கத்தும். நீங்கள் தூக்கி வச்சு அதை ஆறுதல் படுத்துவீங்க. அம்மா வாங்கி தரேன், அப்பா வாங்கி தரேன், அம்மா வாங்கி தரேன், அப்பா வாங்கி தரேன், அமைதியாரு. அது என்ன பண்ணாது? ஆறுதல் அடையுமா? நம்ம வளர்ந்துங்க ஆறுதல் அடைஞ்சிருவோம். அது ஆறுதலே அடையாது. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, இதை பாரு, அங்கே நிலா பாரு, அங்கே பாரு, இதை பாரு, நட்சத்திரத்தை பாரு, மரத்தை பாரு, அந்த நாயை பாரு, பூனையை பாருனா கூட அது ஆறுதல் அடையாது. அப்போ எப்போ அது அந்த ஆறுதல் எப்போ வரும்னா, அது எது இழந்து போனதோ அதை அது கையில் கொடுக்கும் போது அது அமைதியாகிறது. எந்த பொம்மையை பிடின்னு போச்சோ அது போல் இன்னொரு பொம்மையை நீங்கள் வாங்கி கையில் கொடுத்த உடனே என்ன ஆயிடுது? இப்போது அமைதியாகிடுது. இது பாருங்க, ஆறுதல் தேறுதல் வந்த உடனே அடுத்தது என்ன வரும்னா இளைப்பாறுதல். இப்போ என்ன தெரியுங்களா? 3வது வரப்போகிறது, அது அமைதியாக உட்காந்து அந்த பொம்மை கிட்ட விளையாண்டு இருக்கும், எதை பற்றியும் கவலைப்படாது. அதுபோல் ஆண்டவர் இந்த 8வது மாதத்தில் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார், உங்களுக்கு தேறுதல் கொடுப்பார், அதன் மூலம் உங்களுக்கு பெரிய இளைப்பாறுதலை கொடுப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் உங்கள்கிட்ட கை குத்து சொல்லுங்கள், இந்த 8வது மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார், தேறுதல் செய்வார், நீங்கள் இளைப்பாறுவீர்கள். ஆமென். இளைப்பாறுதல்னா என்ன தெரியுங்களா? அது மாதிரி ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். இந்த உலகமே தேடிக்கொண்டு இருக்கிறது என்னன்னா இளைப்பாறுதல் தான். நிறைய ஆட்டோவில் போட்டிருப்பாங்க, நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். அந்த நிம்மதி தான் இளைப்பாறுதல். இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்னார்களே. அந்த இளைப்பாறுதல்னா என்னன்னா, மனுஷன் தேடுகிற நிம்மதியை தான் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. அப்போ இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் முதல்ல இந்த நாளில் ஆறுதல் படுத்துறாரு. முதல் நாளில் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு ஆறுதல் படுத்துறாரு. அடுத்த நாள்லேருந்து என்ன தொடங்கும் போது? இன்னிலேருந்து தேறுதல். ஆமாம், தேறிட்டீங்க. 8வது இந்த நாள்லேருந்து என்ன, இப்போ கேட்டுட்டு வெளியில் போனதுலேருந்து தேறுதல். அதன் மூலம் உங்களுக்கு என்ன வரும்? இளைப்பாறுதல். அல்லேலூயா. அதை தான் அவர் இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதன் வனாந்தரத்தை ஏதனை போலவும். பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் பாருங்க, மக்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நன்மைகள் ஏதனை போல கொடுத்தாரு. அது எப்படி ஆயிடுச்சு? வனாந்தரம் ஆயிடுச்சு. ஏன் வனாந்தரம் ஆயிடுச்சு? பல காரணங்கள். அதில் மிக முக்கியமான காரணம், தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமானபடி நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமாக சொல்கிறேன், நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் நமக்கு குறைந்து போகாது, அது மங்கி போகாது. அநேக வேலையில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, தேவன் நமக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்தா கூட நம்ம தேவனை முழுமையாக நேசிப்பது கிடையாது. நம்ம ஒன்றே ஒன்றில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகணும். தேவனை எப்படி நேசிக்கணும்? முழுமையாக நேசிக்கணும். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவனை நேசிக்கணும். என்ன பொருள் இருந்தாலும் பொருள் இல்லாவிட்டாலும் என்ன பண்ணணும்? தேவனை நேசிக்கணும். நல்ல உறவுகள் இருந்தாலும் தேவனை நேசிக்கணும், நல்ல உறவுகள் இல்லைனாலும் தேவனை நேசிக்கணும். பீரோ நிறைய கட்டுக்கட்டாக பணம் இருந்தாலும் தேவனை நேசிக்கணும், பீரோவில் கல்லா பெட்டி காலியாக இருந்தாலும் தேவனை நேசிக்கணும். நல்ல காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலன் இருந்தாலும் தேவனை நேசிக்கணும். கொஞ்சம் வழி அங்கங்கே வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, முடியல, நிற்க முடியல, உட்கார முடியலன்னா கூட தேவனை நேசிக்கணும். அதில் மாற்றம் வரவே கூடாது. நாம் தேவனை நேசிக்கிறதுல என்ன பண்ணக்கூடாது? காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம தேவனை நேசிக்கும் பொழுது தான் என்ன நடக்கிறது நம்ம வாழ்க்கையிலன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த இழந்து போனதை ஏதெனையெல்லாம் திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏதேன் பற்றி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏதேன் தோட்டத்தை பற்றி எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான தோட்டம். 3000 ஏக்கர்ன்றாங்க. 2 மனுஷங்களுக்கு தேவன் கொடுத்து எத்தனை ஏக்கரா? 3000 ஏக்கர். இந்த 3000 ஏக்கரை கொடுத்து அதில் தோட்டம் வச்சு, துறவு வச்சு, பழங்களை வச்சு, அதில் டேஸ்ட்டை வச்சு, டேஸ்ட் மட்டும் கிடையாது, உள்ள எல்லா விதமான விட்டமின் ABCDன்னு எல்லாத்தையும் வச்சு மனுஷன் நல்லா இருக்கணும்ன்ட்டு எல்லாவற்றையும் கொடுத்தார் தேவன். அதுதான் ஏதேன் தோட்டம். மனுஷன் எப்போ எழுந்து போனான்? தேவனுக்கு கீழ்ப்படியாம, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம, நான் என் இஷ்டப்படி வாழ போகிறேன். நான் சொல்கிறேன், கர்த்தர் நீங்கள் சந்தோஷம் அனுபவிப்பதற்கு எதிரி கிடையாது. நல்லா கவனிங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு தேவன் எதிரானவர் கிடையாது. ஆனால் கிறிஸ்தவத்தில் அப்படி நிறைய காரியங்கள் நம்பப்படுகிறது. கிறிஸ்தவத்தில் என்ன பண்ணப்படுது? நம்பப்படுது. நம்ம சந்தோஷமாக இருந்தால் தேவன் பிடிக்காது, தேவனுக்கு பிடிக்காது. நம்ம நல்லா இருந்தால் தேவனுக்கு பிடிக்காது அப்படின்ட்டு சில காரியங்கள் நம்புது. அதுக்கெல்லாம் என்னென்னா, சில காரியங்களை ஒழுங்காக கணிக்க தவறிட்டாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, சந்தோஷமாக இருக்கிறதையும் பெருமையாக இருக்கிறதையும் ஒன்றா எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் என்ன சொல்லிட்டாங்க? பெருமையாக இருக்கிறான். அப்போ சந்தோஷமாக இல்லைன்னா எப்படி இருக்கிறான்? தாழ்மையாக இருக்கிறான்ட்டாங்க. அதனால தான் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சந்தோஷத்தை விரும்பாமல் துக்கத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய சபையில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க மக்கள். எல்லாம் உம்முன்னு உருன்னு ஒரு மாதிரி துக்கமாக இருப்பான். அவனுக்கு எல்லாமே இருக்கும், ஆசீர்வாதமாக தான் இருப்பான். ஆனால் சர்ச்சில் உட்காரும் போது எப்படி இருப்பான்? ஒரு மாதிரி உருன்னு உட்காந்து இருப்பாங்க. ஏன் அவன் அப்படி உட்காந்துக்கிறான்னு கேட்டால், அதுதான் தாழ்மைன்னு நினைக்கிறாங்க. கவனிங்க, துக்கமும் தாழ்மையும் ஒன்று கிடையாது, சந்தோஷமும் பெருமையும் ஒன்று கிடையாது. வித்தியாசம் இருக்குது. பெருமை என்பது, மதிகேடு என்பது நம்முடைய உள்ளத்தில் உருவாவது. புரியுதுங்களா? உள்ளத்தில் வர்ற எண்ணங்கள் பெருமை. தாழ்மையாக அது போல தான் உள்ளத்தில் வரணும். தாழ்மையை சபையில் காட்டக்கூடாது. சபையில் மட்டும் தாழ்மையை காட்டக்கூடாது. சபையிலும் தாழ்மை முக்கியம்தான், இங்கே மட்டும் தாழ்மையை காட்டக்கூடாது. எல்லா இடத்துலையும் நம்ம எப்படி இருக்கணும்? எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் எல்லா இடத்துலையும் தாழ்மையாக இருக்க பழகணும். இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்ஸ். தாழ்மைன்றது கவனிங்க, இயற்கையாக வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த குணம் பிரச்சனையே கிடையாது. இயற்கையாக ஒருத்தருக்கு தாழ்மையான குணம் இருக்குதுன்னா, அவர் தாழ்மையாக இருக்குன்ட்டு அவர் போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவரே ஆட்டோமேட்டிக்காக தாழ்மையாக தான் இருக்கிறார், இருந்துக்கிட்டே இருப்பார். ஆனால் எல்லாருக்கும் அந்த குணம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லா குணமும் கிடையாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லா குணமும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது. புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஒரே தாளந்து கிடையாது, ஒரே திறமை கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்து, ஒவ்வொரு திறமைகள் தேவன் கொடுத்துருக்கிறான். அப்போ அது போல தான் இயற்கையாகவே இந்த தாழ்மை இல்லாதவர்கள் என்ன பண்ணணும்? அப்பப்போ நம்மளுடைய உள்ளத்தை சரி பண்ணிக்கினே இருக்கணும். எப்பப்பெல்லாம் பெருமையாக பேசுகிறோமோ, ஃபஸ்ட்டு நினைக்கும் போதே சரி பண்ண ஆரம்பிச்சிருங்க. எப்பப்பெல்லாம் பெருமையான எண்ணங்கள் வருதோ அப்போவே என்ன பண்ணணும்? அதை சரி பண்ணணும். சரி பண்ணணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வசனத்தை வச்சு சரி பண்ணணும். என்ன சரி பண்ணணும்? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அதனால் நான் என்ன பண்ணக்கூடாது? பெருமைக்கு இடம் தரக்கூடாது. நான் பெருமையாக இருக்க விரும்பலை. இயேசுவின் நாமத்தில் பெருமை உண்டாக்குகிற ஆவியே போ வெளியே அப்படின்னு நம்ம கொஞ்சம் அதை என்ன பண்ணணும்? துரத்தணும். அப்பப்போ அது வந்துன்னு தான் இருக்கும், அதை நம்ம துரத்த வேண்டும். அப்புறம் என்ன சொல்லணும்? எனக்கு தாழ்மையான குணங்கள் வரட்டும் ஆண்டவரே. இன்னொன்று, தாழ்வு மனப்பான்மை வேறு. நல்லா கவனிங்க, தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு தாழ்மை இருக்க வேண்டும், தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. தாழ்வு மனப்பான்மைனா என்ன? அதாவது உங்களை ஒன்றுத்துக்கும் உதவாதுங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிறது. நான்லாம் இருந்து என்ன லாபம், செத்தாவது பெரிய நல்லா இருக்கும். தாழ்வு மனப்பான்மை. மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் நல்லாக்கிறான், நான் தான் ஏன் போகிறதுன்னு தெரில, நான் ஏன் வாழ்ந்துருக்கிறேன்னு தெரில, எதுக்கு தான் நான் இந்த உலகத்தில் ஒரு ஜீவனாக இருக்கிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு உங்களை குறித்து நீங்கள் தாழ்வாக எண்ணுவது தான் தாழ்வு மனப்பான்மை. தாழ்மை வேற, தாழ்வு மனப்பான்மை வேற. புரியுதுங்களா? துக்கம் வேற, தாழ்மை வேற. தாழ்மைன்றது கவனிங்க, இதில் தாழ்மையை நல்லா கவனிச்சுக்கணும். எப்படின்னா, மற்றவர்களை குறித்து நீங்கள் யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் தாழ்மையாக இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா மற்றவனை என்ன பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க. மற்றவனை கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் கூட மற்றவனை என்ன பண்ணாதீங்க, எடுத்துகிட்டு சேர்த்து அவனை கம்பேர் மட்டும் பண்ணாதீங்க. மற்றவங்களை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒன்று நீங்கள் தாழ்மையில் போயிடுவீங்க, இல்லைன்னா பெருமையில் போயிடுவீங்க. ஒரு ஆளை நம்ம கூட வச்சு கம்பேர் பண்ணால் என்ன நடக்கும்?
ஒன்று பெருமையில் போயிடுவோம். என்ன அவனா கடக்கிறான், எனக்கு எவ்வளோ இருக்குது, அவனா அவன் பெரிய இதுவே அப்படின்னு பெருமையில் போயிடுவோம். இல்லைன்னா அவன் ஐயோ அவனுக்கு அவ்வளோ இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லையே, நான் ஒரு ஆளா அப்படின்னு நம்ம தாழ்மையில் போயிடுவோம். தயவு செஞ்சு மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க, மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க. தேவன் உங்கள் தட்டில் என்ன சாப்பாடு போட்டுக்கிறாரோ அதை சந்தோஷமாக சாப்பிட்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். லெமன் ரைஸ் போட்டால் லெமன் ரைஸை சாப்பிட்டு எப்படி வாழணும்? சந்தோஷமாக வாழுங்க. நிச்சயமாக உங்கள் தட்டுக்கு பிரியாணி வரும். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பிரியாணி போட்டார்னா பிரியாணி சாப்பிட்டு வாழுங்க. மற்றவங்க தட்டில் என்ன சாப்பிட்றான்னு பார்க்காதீங்க. அவன் பிரியாணினா சாப்பிட்றான், தக்காளி சாதனா சாப்பிட்றான், லெமன் ரைஸ்னா சாப்பிட்றான், தயிர் சாதனா சாப்பிட்றான். நம்மளுக்கு அது தேவையில்லை. நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பழகிக்கங்க. எனக்கு தேவன் என்ன கொடுத்துருக்கிறார், அதற்கு நான் நன்றி சொல்லுவேன். எனக்கு தேவன் என்ன கொடுத்துருக்கிறார், நான் அதில் உண்மையாக இருப்பேன். எனக்கு தேவன் கொடுத்துருக்கிறதுல நான் சந்தோஷப்படுவேன். என் மனைவி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவேன். என் குடும்பத்தை, என்னுடைய உறவுகளுக்கு என்ன பண்ணுவேன், அதன் மூலம் சந்தோஷத்தை கொடுப்பேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருப்பேன். அவ்வளோதான். நம்முடைய லைஃப்பை நம்ம தேவையில்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, மேல் வீட்டுக்காரன், கீழ் வீட்டுக்காரங்க, அவங்க கூடலாம் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் அப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று பெருமையில் போயிடுவீங்க, இல்லை தாழ்மையில் போயிடுவீங்க. டெஃபினட்டாக ரெண்டுத்தில் போயிடுவீங்க. நீங்கள் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்று தான், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்துருக்கிறீர். அவனுக்கு இருக்குதா? சில பேர் பிசாசு ஏஜென்ட் அனுப்புவான். பாத்தியா அது வாயின் வந்துச்சு, நீங்கள் கடைக்கு போய் 4 சவரத்தில் நகை அப்படின்னு அனுப்புவான் பிசாசு. நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் 4 இல்லை 40 சவரம் கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அப்படி சொல்லி பாருங்க. உங்ககிட்ட அனுப்பின பிசாசுடைய ஏஜென்ட்டை அனுப்பின பார்த்தீங்களா, அந்த பிசாசு வெக்கப்பட்டு போயிடுவான். 4 முறை சொன்னீங்கன்னா 5ஆவது முறை வரமாட்டான் அந்த பிசாசை உங்ககிட்ட. அதுக்கிட்ட போய் சொன்னால் அது நம்மளை வெக்கப்படுத்தி அனுப்புவோம். எதுக்கு அப்படின்ட்டு வரவே வராது. அதனால் நீங்கள் அதுக்கு கூட கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அது ரொம்ப ஜாலியாகிடும். ஓஹோ, அது தெரிஞ்சிடும். மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன நடக்கும்? பெருமை வரும், இல்லை தாழ்மை வரும். எது வந்தாலும் பிசாசுக்கு லாபம் தான். கவனிங்க, எது வந்தாலும் அவனுக்கு லாபம் தான். பெருமை வந்தால் அவனுக்கு என்ன லாபம்? பரவாயில்ல, இவங்க ஆண்டவர் கையில் அடி வாங்க போகிறான், விடு. தாழ்மை வந்தால் என்ன லாபம்? இவன் என்ன பண்ணுறான், தன்னை ரொம்ப தாழ்மையாக நினைக்கிறான், இவன் வாழ்க்கையில் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள மாட்டான். கவனிங்க, தாழ்மையான எண்ணங்கள் நாம் தேவனிடத்தில் பெறுவதற்கு தடையாகிவிடும். தாழ்வு மனப்பான்மை. தாழ்மையாக இருப்பது நல்லது, தாழ்வு மனப்பான்மையாக இருப்பது தவறு. தாழ்வு மனப்பான்மை உங்களே நீங்கள் அழித்து கொள்ள கூட உதவி செய்யும். நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அவங்களை குறித்த தாழ்வு மனப்பான்மை அதிகம். அவங்களை குறித்த தாழ்வு மனப்பான்மை என்ன பண்ணிடுச்சுன்னா, டே பை டே வளர்ந்து 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 நீலாம் ஒரு ஜென்மமா, உனக்கு என்ன நல்ல வீடு இருக்குது, உனக்கு என்ன துணி இருக்குது, உனக்கு என்ன நல்ல சாப்பாடு இருக்குது, உனக்கு என்ன நல்ல வேலை இருக்குது, உலகத்தில் பாரு, அவனை பாரு, இவனை பாரு, அவன் நல்லா இருக்கான், இவனுக்கு கடைசியில் நாய் பூனையெல்லாம் பார்க்க வச்சுருவான் பிசாசு. அந்த நாயை பாரு, அது கூட நல்லா இருக்குது, இந்த பூனையை பாரு, அது கூட நல்லா இருக்குது, நீ என்ன நல்லா இருக்கிற அப்படின்னு அந்த தாழ்வு மனப்பான்மையை ரொம்ப கொண்டு வந்து கடைசியில் அவன் என்ன எடுக்கிற ஒரே ஆயுதம் என்னன்னா, நீலாம் எது இருக்கிற அப்படின்னுவான். இதுதான் நான் சொல்கிறேன், தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுக்காதீங்க. அது ஒரு பிசாசின் ஆவி. ஆனால் தாழ்மையாக இருப்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணணும்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறவங்களுக்கு வனாந்தரத்தை ஏதனை போல மாற்றுவார். இந்த 8வது மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வனாந்தரங்களும் ஏதனை போல மாறும். அல்லேலூயா. முதல்ல ஏதனாக தான் இருந்துச்சு. தேவன் அற்று வாழ்ந்ததுனால, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்ததுனால, தேவன் இல்லாமல் வாழ்ந்ததுனால வனாந்தரம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் அதெல்லாம் என்ன சொல்கிறாரு? எதெல்லாம் உன் வாழ்க்கையில் வனாந்தரத்தை போல இருக்குதோ அதெல்லாம் ஏதனை போல மாற்றுவார். அதற்கு அடுத்தது பாருங்க, அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுவார். அவாந்தர வெளினா என்னது? அதுவும் ஒரு வகையான வனாந்தரம் தான். ஆனால் கர்த்தரின் தோட்டம்னா என்னது? அதுவும் ஏதேன் தான். கர்த்தரின் தோட்டன்றதும் ஏதேன் தான். பாருங்க, ஒரே காரியத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு. ஆனால் என்ன சொல்ற, அதே தான் சொல்கிறாரு. உன் வாழ்க்கையில் எது எதெல்லாம் நஷ்டப்பட்டு இருக்கிறியோ, எதெல்லாம் தோற்று போய் இருக்கிறியோ, எதெல்லாம் இழந்து போய் இருக்கிறியோ, எதெல்லாம் உனக்கு வனாந்தரமாக இருக்குதோ, அவாந்தரமாக இருக்குதோ, அதையெல்லாம் திரும்பவும் ஏதனை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லிட்டு ஆக்குவார். பாருங்க, அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி செஞ்ச உடனே
உங்களுக்கு என்ன வரும்? சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் அதில் உண்டாயிருக்கும். சந்தோஷம் வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை இருக்காது. உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கும் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, கர்த்தரின் ஆசீர்வாதத்தில் எல்லா நன்மைகளும் வரும், வேதனை இருக்காது. உலகத்தின் ஆசீர்வாதத்தில் நன்மைகள் வரும், கூடவே வேதனையும் வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கும் இதுக்கும் மற்ற வித்தியாசம். அப்போ சந்தோஷம், அதுக்கு அடுத்தது மகிழ்ச்சி, அதுக்கு அடுத்தது துதி. பாருங்க, துதி வரணும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நல்லது செய்யும் போது நமக்கு துதி வரணுங்க. நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நம்மளை ரொம்ப சரி பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் எது ஒரு நல்லது நடந்தாலும் முதல்ல என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மிக்சி வாங்கினீங்களா, முதல்ல என்ன வரணும்? வாயில ஸ்தோத்திரம் வரணும். சந்தோஷம் மகிழ்ச்சி தானா வந்துடும். ஸ்தோத்திரம் வருதா? துதி வருதா? சந்தோஷம் மகிழ்ச்சி தானா வந்துடுது. துதியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீத சத்தமும். பாட்டு வருதா? கர்த்தர் நல்லவர் துதியுங்கள் அப்படி வருதா? குக்கர் வாங்கினா வெறும் சந்தோஷம். அது குக்கரை இந்த இப்போ இப்படி பரட்டி பார்க்குது, அப்படி பரட்டி பார்க்குது. வாஷிங் மிஷின் வாங்கினா அப்படி பரட்டி பார்க்குது, இப்படி பரட்டி பார்க்குது. அது உள்ளெல்லாம் கை விட்டு பார்க்குறது. ஃப்ரிட்ஜு வாங்கினா எல்லாத்தையும் கை வச்சு சில்லுன்னு வருதாலாம் செக் பண்ணுறது. தண்ணி வச்சு பார்த்துட்டு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்துட்டு சில்லுன்னு ஆயிடுச்சா, எல்லாம் வருது. சரி, துதி வந்துச்சா, பாட்டு வந்துச்சா? அல்லேலூயா. 50-50 இருக்கிறீங்க. 100% ஆகணும் நீங்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரும்னு சொல்லிட்டு அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கவனிங்க, உங்கள் வீட்டில் துதியும் கீத சத்தமும் எப்பவுமே இருக்கணுங்க. உங்கள் வீட்டில் எப்பவுமே ஆண்டவர் பாட்டு பாடணும். உங்கள் வீட்டில் என்ன பாட்டு பாடணும்? ஆண்டவர் பாட்டு பாடணும். எப்பவுமே வீட்டில் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் நல்ல ஆண்டுடைய பாட்டுகளை போட்டு வைங்க. இப்போல்லாம் ரொம்ப சிம்பிளாலாம் ஒரு 2000 ரூபாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சவுண்ட் பாரே வருது. 1000 ரூபாய், 1200 ரூபாய், 2000 ரூபாய்க்கெல்லாம் ஒரு சிங்கிள் சவுண்ட் பாரே வருது. அதில் வந்து ஃபோனுக்கும் அதுக்கும் ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்? பாட்டு போட்டு கேட்கலாம். இல்லைன்னா ஒரு பென்ட்ரைவை வாங்கி பாட்டெல்லாம் அதில் டவுன்லோட் பண்ணி கூட பென்ட்ரைவில் போட்டு என்ன பண்ணலாம்? கேட்கலாம். எல்லாமே வந்துடுச்சுங்க. நீங்கள் நல்ல டெக்னாலஜி இருக்குது. நல்ல ஆண்டுடைய பாட்டு உங்கள் வீடுகளில் கேட்கணும். ஆண்டுடைய துதி சத்தம், ஆண்டோடைய துதிக்கிற சத்தம். அவர் சொல்றார் பாருங்க, கீத சத்தம் அதில் உண்டாயிருக்கும். அப்போ ஆண்டவர் வந்து பாருங்க, அங்கே என்ன, அவர் ஒரு ஆறுதல் கொடுக்கிறார், தேறுதல் கொடுக்கிறார், இளைப்பாறுதல் கொடுக்கிறார், வனாந்தரத்தை ஏதனை போல ஆக்குகிறார், அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்குகிறார். இதெல்லாம் செஞ்சுட்டு அவர் என்ன பார்க்குறார்? உங்ககிட்ட சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, அதுக்கு அடுத்தது கீத சத்தம், இதெல்லாம் எதிர்பார்க்குறார். சில ஆட்கள் இருக்கிறான், எவ்வளோ கொடுத்தாலும் சந்தோஷமே பட மாட்டான். நான் சொல்கிறேன், அது மாதிரி ஆளுங்களுக்கு மனுஷங்க செய்கிறதுக்கே பிடிக்காது. அது மாதிரி ஆளுங்களுக்கு செய்கிறதுக்கு மனுஷங்களே செய்ய மாட்டாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இவனுக்கா கொடுக்க சொல்கிற, கிணத்துல கல் போட்ட மாதிரி இருப்பான் பார். வாங்கிக்கிட்டு எப்படி இருப்பான்? ஒரு சந்தோஷம், கழுக்குன்னு சிரிக்க மாட்டான், கம்முன்னு இருப்பான். கொடுத்தவங்க யோசிப்பாங்க, நம்ம கொடுத்தோமா கொடுக்கலையா, இவன் வாங்கினாடா இல்லையா, எப்படி கிடக்கிறாடா, வாங்குறதுக்கு முன்னாடியே இப்படி தான் இருக்கிறான், வாங்கின பின்னாடியோ இப்படி தான் இருக்கிறான், என்னதான் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் இல்லை, ரியாக்ஷன்ஸ் எதிர்பார்க்குறாரு. அல்லேலூயா. நம் தேவன் ரியாக்ஷனை எதிர்பார்க்குறாரு. அதுக்கு தான் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறோம், கரங்களை உயர்த்தி துதிக்கிறோம். ஏன் கையை நீட்டி ஆராதிக்கிறோம், கையை தூக்கி ஆராதிக்கிறோம்னா நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம், நம்முடைய துதியை வெளிப்படுத்துகிறோம், நம்முடைய ஆனந்த சத்தத்தை வெளிப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அதனால் இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல், தேறுதல், இளைப்பாறுதல் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அந்த வசனத்தை எடுத்து சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு ஆறுதல் செய்வார், அவர் பாழான ஸ்தலங்கள் எல்லாம் தேர்தல் அடைய செய்து என் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தை ஏதனை போலவும் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார்.
எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாயிருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. 8வது மாதம் ஆறுதல், தேர்தல், இளைப்பாறுதல் உண்டாகிற மாதம். சந்தோஷம், மகிழ்ச்சி, துதியின் சத்தம், கீத சத்தம் உண்டாகிற மாதம். காட் பிளஸ் யூ. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 8வது மாதம் முதல் தேதியில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட, நேரலையில் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆன்லைனில் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டபடியே கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார், கர்த்தர் உங்களுக்கு தேர்தல் செய்வார் என்ற வார்த்தையின்படி ஆறுதல், தேறுதல், இதன் மூலம் உண்டாகிற இளைப்பாறுதல் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே, பாழான ஸ்தலங்களெல்லாம் ஏதேனை போலவும் அவாந்தர வெளியே ஆண்டவரே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் என்ற வார்த்தை இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த காரியங்களில் வனாந்தரம் இருக்கிறதோ அவாந்தரம் இருக்கிறதோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பார்த்து பேசுகிறேன். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்ல அது அப்படியே ஆகும் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி ஏசாயா 51வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே ஏதேன் தோட்டத்தை பேசுகிறேன், கர்த்தருடைய தோட்டத்தை பேசுகிறேன். எல்லா வனாந்தரம் விலகும்படி சொல்லுகிறேன், எல்லா அவாந்தர வெளிகள் நீங்கும்படி சொல்லுகிறேன். ஆண்டவரே அப்பா, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் ஆண்டவரே கீத சத்தமும் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த மாசத்தில் பிள்ளைகளின் வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன். அப்போ இந்த காலை வேளையில் உண்மை கனம் பண்ணி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ணி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் உண்மை கனம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாரையோடும் எங்களை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளவே கூடாது. எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் ஆண்டவரே அதை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அனுபவிக்கணும். ஆண்டவரே, நன்றி உள்ளவர்களாக ஜீவிக்கணும். ஆண்டவரே, உண்மை கனம் பண்ணி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, துதி கன மகிமை மாட்சிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியனுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.